ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி ருசியாக செய்யலாம், சிம்பிள் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் பூண்டு, முழு பூண்டு நல்லா ஒரு 10-12 பல்லு உரிச்சிட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு, அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாமே 1 பை 1 வதக்கி முடித்த பிறகு காய்கறி உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வீட்டில் இருந்தது கத்திரிக்காய், கொத்தவரங்காய் இருந்தது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் போட்டு இந்த கிரேவி பண்ணுறேன். இதையும் போட்டுட்டு வதக்கிடுங்க. காயை நல்லா வதக்கி முடித்த பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். நீங்கள் செய்கிற குழம்புக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு, குழம்புக்கு தேவையானது பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போன பிறகு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றின பிறகு அப்புறம் நார்மல் வாட்டர் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் குழம்பு நல்லா பாயில் ஆகிட்டு கொதித்த பிறகு பூண்டு நல்லா ஒரு அரை கைப்பிடி எடுத்து இடித்து வச்சுக்கோங்க, லைட்டாக க்ரஷ் பண்ணி. அதை குழம்பு கொதிக்கிறப்பவே போட்டுருங்க. அப்போ அதோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் குழம்பு வந்து பச்சை ஸ்மெல் போய் நல்லா குழம்பு ரெடியான ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ட்ரை ஃபிஷ் கருவாடை வந்துட்டு போட்டுருங்க. போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போடுங்க. ஃபைனலாக குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்படி தான் ஃபைனலாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடியாகிடுது. இப்போ ஒயிட் ரைஸ் போட்டு நான் சாப்பிட போகிறேன். சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு அதில் இந்த குழம்ப கருவாடோடு சேர்த்து காய்கறியோடு சேர்த்து எடுத்து போட்டு சாப்பிட்றப்ப இதனுடைய டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. பயங்கரமாக ரசித்து ருசித்து நான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக இந்த கிரேவி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.